என்ன மக்களே, இன்னைக்கு நான் எபிசோட பார்த்த பார்வோட ஹேட்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதே தெரியல. அவங்கள பொறுத்தவரை ரொம்பவே ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பாரு கமருதீன் ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப போறாங்க, இல்லனாலும் இன்னைக்கான எபிசோட்ல செமையா ரோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றமா இன்னைக்கான எபிசோட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ரோஸ்டாங்க பண்ணாரு அவரு. ரோஸ்ட் பண்ண வேண்டிய ஆட்கள் அப்படின்னா அது பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேரையும் தான் ரோஸ்ட் பண்ணணும். ஆனா இவரை பொறுத்தவரை சம்பந்தமே இல்லாம வினோத் அமித் இந்த ரெண்டு பேரையும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தவரை வாங்குற காசுக்கு அவர்கிட்ட என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அதை வாசிச்சுட்டு தான் போறாரு. அதே நேரத்துல அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவன் அரோராவோட தீவிர ரசிகனா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அரோராவை பொறுத்தவரை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் குறைகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, அதாவது அமித்தோட கேப்டன்சி சரியில்லை, அதே மாதிரி வினோத் நடந்துக்கிறது சரியில்லை, அதே மாதிரி திவ்யா கிட்ட கமருதீன் நடந்துகிட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர்கிட்ட நிறைய விஷத்தை தூவி இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. யோ என்னையா, அரோரா பண்ற கேவலமான வேலைகள் எதுவுமே உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரியே கனியோட கேப்டன்சியா இருக்கட்டும், எஃப்ஜேயோட கேப்டன்சியா இருக்கட்டும், முழுக்க முழுக்க ஃபேவரட்டிசத்தின் அடிப்படையில தான் இருந்துச்சு. அவங்களோட கேப்டன்சி ஆகா ஓகா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுற அதே நேரத்துல இந்த வார கேப்டனா இருந்த அமித்தை பொறுத்தவரை ரொம்பவே சூப்பரா அவரோட கேப்டன்சியை வழிநடத்தி கொண்டு போனாரு. எந்த இடத்துலயும் யாருக்காகவும் ஃபேவரட்டிசமா அவர் நடந்துக்கவே இல்லை. இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே அமித்துக்கு எதிராக எதுக்காக பேசுறாங்க? காரணம் ஒரே ஒரு ஆளுதான், ஆபாச நாயகி அரோரா. இந்த ஆபாச நாயகி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அமித்துக்கு எதிராக பல விஷயங்களை, அதாவது விஷத்தை தூவுறா. அவரோட கேப்டன்சி சரியில்லை, அவர் இந்த இடத்துல தப்பு பண்ணாரு, அந்த இடத்துல தப்பு பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விடுறா. அது எல்லாத்தையுமே போட்டியாளர்கள் ஒப்பிக்கிறாங்க. சரி, அவதான் அப்படி பண்றான்னா அவ சொன்ன அதே கருத்தை நீயும் சொன்னா எப்படி? உண்மையாவங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு அப்படினே சொல்லுவேன். எஃப்ஜே கனியோட கேப்டன்சியை பாராட்டுற உனக்கு அமித்தை இந்த அளவு அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஒட்டு மொத்தமா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு கேங்கோட தலைவரே விஜய் சேதுபதி தான் அப்படிங்கிற அளவுக்கு அன்பு கேங்ல இல்லாத வினோத், அமித், சாண்ட்ரா, பாரு, கமருதீன் இந்த 5 பேருக்கு எதிராக மட்டும்தான் விஜய் சேதுபதி அந்த அளவு பொங்குறாரு. சூப்பர் சார், நாங்க இவ்வளவு நாள் அன்பு கேங்கோட தலைவி கனி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவங்க எல்லாம் கிடையாதுங்க, நீங்க தான் தலைவர். அந்த அன்பு கேங்ல இருக்கிற பொறுக்கிகள் பண்ற கேவலமான வேலைகள் எல்லாம் மறைச்சு எவ்வளவு அழகா முட்டு கொடுத்து இந்த சீசனை தொகுத்து வளர்க்குறீங்க. வேற லெவல் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி என்னெல்லாம் கோமாளித்தனங்களை பண்ணாரு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேயே பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேரும் தான் டார்கெட்னு சொல்ல முடியாது. இவங்க ரெண்டு பேருமே பல கேவலமான வேலைகளை பண்ணிருக்காங்க. அதுக்கு எதிராக கண்டிப்பா விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும் அப்படிங்கறது தான் நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. அந்த கேள்விகளை தான் ஸ்டார்டிங்லேயே கேட்கிறாரு. என்னப்பா நீங்க மைக் மாட்ட மாட்டீங்களா? மக்களுக்கு நீங்க பேசுறது கேட்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க பேசுறத மக்கள் கேட்க கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க, உங்க மைக்கை கலத்தி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் மைக்கையும் கலத்தி வைக்க சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா போட்டியாளர்கிட்ட பாரு கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க பண்ண தப்புக்கு நீங்க எல்லாருமே தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க, அவங்க உண்மையாவே இதனால குற்ற உணர்ச்சியோட இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. இந்த இடத்துல வினோத் கொஞ்சம் மழுப்புறாரு. மீதமுள்ள போட்டியாளர்கள் எல்லாருமே பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம தான் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாரு கமருதீனை போட்டு புலக்குறாங்க. எல்லார்கிட்டையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை கானா வினோத்தை போட்டு புலக்குறாரு. என்ன சார், எல்லாருமே அவங்க குற்ற உணர்ச்சி இல்லாம நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற சொல்றீங்க, நீங்க மட்டும் எதுக்காக பூசி மொழுகுறீங்க? உங்களோட நண்பர் இப்படி தப்பு பண்றாரு அப்படின்னா நீங்க தானே சொல்லணும். நீங்களே பூசி மொழுகுனீங்கன்னா அதெல்லாம் எப்படி நியாயம்? உங்களோட கேமை நீங்களே கெடுக்காதீங்க, தப்புக்கு துணை போனீங்க அப்படின்னா உங்களோட பேர் தான் கெட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி வினோத்தை போட்டு புலக்குறாரு. சார், அன்பு கேங்ல பொறுக்கி போயின்னு ஒருத்தன் இருக்கான் சார், எஃப்ஜே தான் சார் அவன் பேரு, உங்க மகனோட நெருங்கிய நண்பன். அவனை பொறுத்தவரை வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொறுக்கி தனதை தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த பொறுக்கி பண்ண வேலைகளுக்காக அந்த அன்பு கேங்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே நீங்க ரோஸ்ட் பண்ணிருக்கலாமே, பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல சார். இந்த இடத்துல எதுக்காக சார் வினோத்தை போட்டு புலக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, இவரை பொறுத்தவரை ரொம்ப ஒன் சைடா தான் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் எல்லாத்தையுமே கேட்கறாங்க. எல்லாருமே ஒண்ணுதான் சொல்றாங்க, சார் அவங்களை பொறுத்தவரை கொடுத்த பனிஷ்மெண்ட் கூட ஒழுங்கா பண்ணல சார், கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இந்த இடத்துல சபரியை பொறுத்தவரை ஆக்டிவிட்டி ஏரியால இருந்து நாங்க எல்லாருமே முன்னாடியே வந்துட்டோம், ஆனா பாரு கமருதீன் மட்டும் வரவே இல்ல. அந்த நேரம் பிக் பாஸ் இவங்க ரெண்டு பேர் பேரை சொன்ன உடனே எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அப்படிமே சொல்றாரு. உண்மையாவே அந்த இடத்துல பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேருமே நடந்துகிட்ட விதம் ரொம்பவே கேவலம் அப்படினே சொல்லலாம். அதாவது கேமரா இல்லாத இடத்துல போய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவு உங்களுக்கு அவசரமா இருந்துச்சு அப்படின்னா வெளியே என்ன வேணாலும் பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆட போயிருக்கீங்க, அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க அவங்கள ஏமாத்திக்கிட்டு இவ்வளவு கேவலமா கேம் ஆடுறீங்களே அப்படிங்கறது தான் என்னோட எண்ணமாவும் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சபரியும் இதை
பதிவு பண்றாரு. இப்படி எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை வினோத்தை தவிர மீதி இருக்கிற 12 பேருமே பாரு, கமருதீன் இந்த 2 பேரால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அமித் வந்து அவரோட கருத்துக்களை சொல்றதுக்கு வராரு. அந்த இடத்துல அமித்தை பேசவே விடாம விஜய் சேதுபதி வந்து அசிங்கப்படுத்துறாரு. சார், இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். அமித் வந்து ரொம்பவே நல்ல மனுஷன், அவரை எதுக்காக இவ்வளவு இழிவுபடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல பாரு பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க. பாரு, நீ பேசுறது கேட்கல, மைக் போடல, அதனால கேட்கல அப்படிங்கிற மாதிரி எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்திட்டு, பாரு நீ பேசுறது கேட்கவே இல்லை, நான் பிரேக் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறாரு. பாருவை பொறுத்தவரை அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் அப்படிங்கிற மாதிரி உட்கார்றாங்க. அதுக்கப்புறமா திவ்யாவுக்கு நடந்த அநியாயத்தை நான் தாண்டா தட்டி கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பொங்கிக்கிட்டு வராரு. யோ, ஒரு பிரச்சனையை பத்தி விசாரிக்கிறேன்னா யாரு குத்தம் சொல்றாங்களோ அவங்க கிட்டையும் கேட்கணும், யார் மேல குத்தம் இருக்கு நீ நினைக்கிறியோ அவங்க கிட்டையும் கேட்கணும். அதை விட்டுட்டு திவ்யா சொல்ற ஒன் சைடு கதையை கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்த சாண்ட்ரா, வினோத், அமித் எல்லாரையும் போட்டு பொழந்துகிட்டு இருக்க. ஆனா கமருதீனை பொழந்த மாதிரியே தெரியலையே. என்னய்யா, கொஞ்சமாவது நியாயத்தோட நடந்துக்க. ஆமா தானங்க, கமருதீனை பொறுத்தவரை தப்பா எந்த ஒரு வார்த்தையுமே பதிவு பண்ணல. அவரை பொறுத்தவரை திவ்யாவோட கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. அதுக்கு இந்த திவ்யாவை பொறுத்தவரை தாம் தூம்னி கத்துது. ஒரு பஜாரி மாதிரி கிடந்து கத்துறாங்க. கத்துறது மட்டும் இல்ல, நீ கேவலமா கேம் ஆடுற, நீயும் பாருவும் சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது இப்படிங்கிற எல்லா வார்த்தையுமே திவ்யா பயன்படுத்துறாங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து நாங்க என்ன கூத்தடிச்சோம், நாங்க என்ன கூத்தடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப திவ்யா கிட்ட கேக்குறாரு. அந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை வாயை துறக்காம போய் உட்கார்றாங்க. அந்த நேரத்துல தான் ட்ரிகர் ஆன கமருதீனை பொறுத்தவரை காக்கா ஆய் போயிட போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. இது ரொம்பவே கேவலமான வார்த்தை அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பொங்குறாரு. அதுக்கப்புறமாவும் கமருதீன் வந்து என்ன கேவலமா நாங்க பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேக்குறாரு. நீ கேவலமா தான் நடந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்றாங்க. அந்த இடத்துல தான் கமருதீனை பொறுத்தவரை நீ தாண்டி கேவலமா நடந்துக்கிற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதாவது அந்த இடத்துல டிஏ யூஸ் பண்ணிட்டாரு. எப்படி இந்த அம்மாவை பொறுத்தவரை எந்த அளவு ட்ரிகர் பண்ண முடியுமோ அந்த அளவு ட்ரிகர் பண்ணுவாங்களாம், எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்துவாங்களாம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆம்பளை அப்படிங்கறதுனால அவன் அமைதியா இருக்கணுமா? என்னங்கடா உங்க நியாயம்? திவ்யாவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம்னு ஒண்ணு ஆடவே இல்ல, டேலண்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த அம்மாவை பொறுத்தவரை அடுத்தவங்களை குறை சொல்லி மட்டும் தான் ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹெவியா பிஆர் டீமை செட் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால திவ்யா மாசு, திவ்யா தான் உத்தமி, திவ்யா தான் நல்லவ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. என்னத்தடா நல்லது பண்ணிட்டாங்க? ஒரு இலவும் பண்ணலையே. ஒரு வாரத்துல திங்கள்ல இருந்து வியாழன் வர வாயை மூடிட்டு அமைதியா எதுவுமே பண்ணாம ஓரமா உட்கார்ந்து திங்கிறது தூங்குறது இது தவிர எதுவும் பண்றது இல்ல. அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அப்படின்னா எவங்கிட்டயாவது போய் வாண்டடா ஒரு சண்டையை போட வேண்டியது, அதை வீக்கெண்ட்ல வந்து பேச வேண்டியது. இதை தவிர திவ்யா என்னடா கேம் ஆடிட்டாங்க கொஞ்சம் கூட புரியலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை விஜய் சேதுபதி திவ்யா கிட்ட மட்டும்தான் கேட்கிறாரு. என்ன நடந்துச்சு கமருதீன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் கேட்கவே இல்ல. ஏன்னா பலூனக்காவை பொறுத்தவரை கமருதீன் பண்ணது தப்பு அப்படிங்கறது அவங்க வெள்ளிக்கிழமையே சொல்லிட்டாங்க. அரோராக்கா சொன்னா உண்மையா தான் இருக்கும். உண்மையாவே இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சேதுபதி சார், நீங்க அரோராக்காவோட பெய்ட் சப்ஸ்கிரைபரா சார், தீவிர ரசிகரா, என்ன சார் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்த அமித், சாண்ட்ரா, ரம்யா இவங்க எல்லாரையுமே போட்டு பொழக்கிறாரு விஜய் சேதுபதி. சார், கமருதீனை போட்டு பொழந்தா கொஞ்சமாவது நியாயம் இருக்குது. இதுல எதுவுமே பண்ணாத சாண்ட்ரா, ரம்யா, அமித், வினோத் இந்த 4 பேரையும் எதுக்காக போட்டு பொழக்கிறீங்க? புரியலையே சார். உண்மையாவேங்க இவரெல்லாம் எபிசோட் பாக்குறாரா இல்லனா இவனுக்கு எழுதி கொடுக்கறவன் எப்படி எழுதி கொடுக்கறான் அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது. ஒரு பெண் அப்படிங்கறதுனால அவங்க சொல்றது எல்லாம் உண்மை ஆயிராது. என்ன பொறுத்தவரை திவ்யா கமருதீன் சண்டையில திவ்யா தான் வாண்டடா ட்ரிகர் பண்ணி சண்டை இழுக்கிறாங்க. கமருதீன் அந்த இடத்துல போடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காரு. அதே நேரத்துல கமருதீனோட கேரக்டரே இழிவுபடுத்தி திவ்யா பல வார்த்தைகள் பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே அமிக்கிட்டு கமருதீன் பண்ணதுதான் தப்பு, அந்த இடத்துல நீங்க எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்ல, நீங்க எல்லாம் மனுஷங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சு போட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வினோத் கிட்ட விஜய் சேதுபதி நடந்துகிட்ட விதம் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வினோத் வந்து கமருதீன் திவ்யா சண்டையில நான் வந்து கமருதீனை ஸ்டாப் பண்ணேன், அவனுக்கு அறிவுரைகள் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு வராரு. அந்த இடத்துலயும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை வினோத்தை மார்க் பண்ணதான் செஞ்சார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எஃப்ஜேக்கு எதுக்காக இவர் சொம்பு தூக்குறாரு அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுதுங்க. எஃப்ஜேயும் நானும் வேற இல்லப்பா, எங்களை பொறுத்தவரை அடுத்தவங்களை மார்க் பண்றது, ட்ரிகர் பண்றது, இரிட்டேட் பண்றது இது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், தலகணத்துல தான் நாங்க ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதியோட ஆட்டிடியூட் இருந்துச்சு. காரணமே இல்லாம கானா வினோத்தை அதிகமாவே ரோஸ்ட் பண்ணாரு. அந்த மனுஷனை பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அமித்தை போட்டு புழக்க தொடங்குறாரு. அதாவது அமித்தோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற
மாதிரி கேக்குறாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த அன்பு கேங்ல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே அமித்தோட கேப்டன்சி சரியே இல்ல, அவரை பொறுத்தவரை ஃபாரூக் கமருதீன் இந்த ரெண்டு பேருக்கு தான் சொம்பு தூக்குனாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அமித்துக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க. அதாவது இவனுக்கு எல்லாமே விஷம், இவனை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி பாரு இதுக்கு முன்னாடியே அமித் கிட்ட சொன்னாங்க. அதாவது வியாழக்கிழமை எபிசோட் நினைக்கிறேன். அந்த இடத்துல அமித் வந்து அரோரா, விக்ரம் இவங்க எல்லாம் பேசுறத கேட்டுக்கிட்டு ஃபாரூக் கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாரு. அந்த இடத்துல பாரு வந்து எப்பா இவனுங்களை நம்பியா நீ ஆடிக்கிட்டு இருக்க, இதுக்கு நீ அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி பாரு வந்து அமித்துக்கு ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது இன்னைக்கான எபிசோட்ல அப்படியே நடந்துச்சு அப்படியே சொல்லலாம். அதாவது முன்பே கணித்த பாரு அப்படிங்கிற மாதிரி தான் பாரு கணிச்ச மாதிரியே இன்னைக்கு அமித்தோட முதுகுல ஒட்டுமொத்த அன்பு கேங்கும் சேர்ந்து கத்திய சொருவனானுங்க அப்படியே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு போறாரு. அந்த நேரம் அமித் வந்து திவ்யா கமருதீன் இந்த ரெண்டு பேர் பிரச்சனையில கமருதீனா நான் நிறைய இடங்கள்ல நிப்பாட்டினேன், இப்படி பண்ணாத இது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்படி சொல்லலாம்? இந்த பிக் பாஸ் வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலுமே என்னோட கருத்துக்களை நான் ஸ்ட்ராங்காவே பதிவு பண்ணிருக்கேன், இருந்தாலும் தலைய நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. சரி அரோரா, இதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு தான் இருந்தேன்னு சொன்ன, நீ என்ன கேள்வி கேட்டியா அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட கேக்குறாரு. அந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை காட்டு கத்துறாங்க. சார் அரோரா எதுக்கு கேட்கணும், நீங்க தானே தலை, நீங்க தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா இரிட்டேட் பண்ற மாதிரி கடந்து கத்திக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த பலூன் அக்காவை பொறுத்தவரை இவ்வளவு நாள் ஆண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடி இருந்தாங்க. அரோரா நம்மள தான் பயன்படுத்திக்கிறா அப்படிங்கறத தெரிஞ்ச வினோதா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே விலக தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா அரோராவை பொறுத்தவரை விஷத்தை தூவ தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அன்பு கேங்ல இப்ப மூளையா செயல்படுறதே அரோரா தான். அரோரா சொல்றதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு எல்லாரும் கடந்து கத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இந்த சண்டைக்கு நடுவுல கமருதீன் வந்துடுறாரு. அரோரா நீ எல்லாம் அன்பு கேங்ல இருக்கிற எல்லாரையுமே எந்த அளவு கழிவு ஊத்தி இருக்க, இன்னைக்கு என்னமோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னையே அசிங்கப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி அரோராவை போட்டு பொளக்குறாரு. அதுக்கும் அரோராவை பொறுத்தவரை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எப்பா அவங்கள பொறுத்தவரை வன்மம் இல்லாம நடந்துக்கிறாங்கப்பா, ஒன்ன மாதிரி எல்லாம் இல்ல அப்படிங்கலாம் பேசுறாங்க. ஏமா அவங்களாமா வன்மம் இல்லாம நடந்துக்கிறாங்க, அன்பு கேங்ல இருக்கிற எல்லாருமே வன்மத்தோட தான் சுத்திட்டு இருக்காங்க. அது கனியா இருக்கட்டும், எஃப்ஜேயா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், நீங்க நாலு பேருமே நடுராத்திரி பேசுறதெல்லாம் நாங்க பார்க்க தானே செய்யறோம். ஆனா என்ன விஜய் சேதுபதி கண்ணுக்கு மட்டும் தான் அதெல்லாம் தெரியாது. எதுக்காகனா அவர் தானங்க அந்த கேங்கோட லீடர் மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த கேங்ல நடக்கிற தவறுகளை அவர் எப்படி வீக்கெண்ட்ல வந்து பேசுவாரு? பேச மாட்டாருங்க. அதுக்கப்புறமா முழுக்க அமித்தை போட்டு புலக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு போட்டியாளர்கள்கிட்டையும் அமித்தோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேச வைக்கிறாரு. எல்லாருமே அவரோட கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அமித்தை போட்டு பொழக்கிறாங்க. கடைசியா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே இந்த வார கேப்டன்சி மேல இவ்வளவு குறைகள் இருந்திருக்கு. ஆனா உங்களை பொறுத்தவரை ஃபாரூக் கமருதீன் இந்த ரெண்டு பேரை சமாதானப்படுத்துறதுல தான் உங்களோட நேரத்தை செலவு பண்ணிருக்கீங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கறதையே நீங்க அட்ரஸ் பண்ணவே இல்ல. அவங்க பனிஷ்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா விட்டுற வேண்டியதுதானே, அவங்களை எதுக்காக பண்ண வைக்கணும், எதுக்காக உங்க டைமை வேஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அமித்தை போட்டு புலக்குறாரு. அதே நேரத்தில் அமித் வந்து பார்வா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும் கொடுத்த வேலைகளை சரியா தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பதிவு பண்றாரு. அதுக்கும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அதை ஏத்துக்காம என்னமா அமித் சொல்றது உண்மையா, ஃபாரூக் கமருதீன் அவங்களை பொறுத்தவரை கொடுத்த தண்டனையை சரியா பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேக்குறாங்க. உள்ள இருக்கிற குள்ளநரிகள் எல்லாருமே ஃபாரூக் கமருதீன் வேலையே பண்ணல அப்படிங்கிற சொல்றாங்க. லே என்னடா செய்யணும் உங்களுக்கு, நீங்க கொடுத்த பனிஷ்மெண்ட ஃபாரூக் கமருதீன் பண்ணதான் செஞ்சாங்க. நீங்க தான் சொன்னீங்க கிச்சன் வேலையை நாங்க பாத்துக்கிறோம், பாத்ரூம் வேலையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யுங்க அந்த வேலையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது என்னப்பா நீங்க பனிஷ்மெண்ட் இதை தானே கொடுத்தீங்க, நாங்க எதுக்காக இதை செய்யணும் அப்படின்னு கேட்கறதுல எந்த தவறுமே கிடையாது, அது அவங்களோட உரிமை. ஆமா தானங்க, ஆயுள் தண்டனை ஒருத்தனுக்கு கொடுத்தாச்சு, அவனை கொண்டு போய் தூக்கில போட முடியுமா? முடியாது இல்ல. நீங்க தான் தண்டனை கொடுக்குறீங்க, அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தண்டனையா மாத்தி இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபாரூக் கமருதீன் ஒரு பிரச்சனை பண்ணிருப்பாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே உங்களாலதான் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு, அதனால நாங்க சொல்றது எல்லாத்தையும் நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனை ஓடிச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ஃபாரூக் கமருதீன் இந்த ரெண்டு பேரும் வேலையே செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வார வீட்டு தலையா இருந்த அமித்தை பொறுத்தவரை அவரோட தலை பதவியை சரியா பயன்படுத்தல, ஃபாரூக் கமருதீன் இந்த ரெண்டு பேருக்குமே ஃபேவரிசம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு விஜய் சேதுபதியும் சொல்றாரு. இதை கேட்கும் போது நமக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தவரை பெஸ்ட் கேப்டன் அப்படின்னா என்ன பொறுத்த அமித் அப்படினே சொல்லுவேன். அமித்தை பொறுத்தவரை அவரோட கேப்டன்சியை சூப்பரா சிறப்பா தான் வழி நடத்தி கொண்டு போனாரு. விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல, அமித்தோட கேப்டன்சி ரொம்பவே ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு. அதே மாதிரி விஜய் சேதுபதி இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. அதாவது அநியாயம் பண்றவனை விட அநியாயம் பண்றவனுக்கு துணை நிற்கிறவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி, அவனோட பேர் தான் கெட்டு போகும் அப்படிங்கிற சொல்றாரு. யோ அதனாலதான் உன் பேரு கெட்டு போய் கிடக்கு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை நடக்குது. இந்த வார்த்தையை எடுத்துக்கோமே, ஃபாரூக் கமருதீன் தப்பு பண்ணியிருக்காங்க, நீ ரோஸ் பண்ண வேண்டியது யார? ஃபாரூக் கமருதீன். அதை விட்டுட்டு
வினோத் அமித் இந்த ரெண்டு பேரையும் போட்டு பொழந்துகிட்டு இருக்க. இதுல இருந்தே உன்னோட ஹோஸ்டிங்கோட ஆக்கம் என்ன அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியுது. ஆமா தானங்க, ஆமாவா இல்லையா அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இதை சொன்னதுக்கு அப்புறமா இந்த வாரம் எவிஷனுக்குள்ள வந்துடுறாரு. இந்த வாரம் நாமினேட் ஆனவங்க எல்லாருமே ஒன்னா உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே ஒன்னா உட்கார்றாங்க. அந்த நேரம் இந்த வாரம் யார் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்கிறாரு. எல்லாருமே, அதாவது அதிகப்படியான நபர்கள் ரம்யா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. அதே நேரத்தில் பாரு வந்து எஃப்ஜே வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்றாங்க. அந்த நேரம் எஃப்ஜே பொறிக்க போறதுல நக்கலா மார்க் பண்ற மாதிரி சிரிச்சான். இதுவுமே விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரியல. இதே சிரிப்பை இந்த இடத்துல பாரு சிரிச்சிருந்தாங்க அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ரோசம் பொங்கி இருக்கும், வீரம் வந்திருக்கும். பாரு இதெல்லாம் பண்றது கேவலம், உனக்கு டெக்கோரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாரு. ஆனா எஃப்ஜே பொறிக்கைக்கு எதிராக பேசுறதுக்கு விஜய் சேதுபதிக்கு வக்கு இல்லாம இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் போட்டியாளர்கள் எல்லாருமே சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அவர் கையில இருக்கிற கார்டு எடுத்து நீட்டுறாரு. அதுல ரம்யா ஜோவோட பேர் இருக்குது. ரம்யா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு மேடைக்கு வாங்க அப்படிமே சொல்லிடுறாரு. ரம்யாவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ரொம்ப கதறி அழுறாங்க. ரம்யா நீயும் போயிட்டானா எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ரம்யாவை பொறுத்தவரை நீங்க ஸ்ட்ராங்கா விளையாடுங்க, உங்ககிட்ட எல்லா திறமைகளும் இருக்குது, உங்களால முடியும், நீங்க தைரியமா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அதே நேரத்துல சாண்ட்ரா வந்து சபரி கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரம்யா வந்து சபரியை கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க. அந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை ரம்யா ஜோ போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நக்கல ஒரு சிரிப்பு சிரிச்சா இருப்பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. இவன் தான் எப்பவும் வன்மத்தோட தானங்க சுத்திட்டு இருக்கான். ஒரு பொண்ணு எவிக்ட் ஆகி வெளியே போகுது, அந்த இடத்துல உன்னோட வன்மத்தை கொட்டணுமாடா விக்ரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் சபரியை கண்டுக்காம ரம்யா போன உடனே விடு அப்படிங்கிற மாதிரி சபரி கிட்ட விக்ரம் வந்து அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. ஒரு கட்டத்துல சபரி வந்து கண்கலங்குறாரு. அந்த இடத்துல ரம்யா வந்து கவலைப்படாத, நீ எனக்கு அண்ணன் தான், உண்மையாவே எனக்கு அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து ரம்யாவுக்கு ஒரு காஃபி எல்லாம் கொடுத்தாரு. அதை பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. போன வாரம் ரம்யா ஜோவை போட்டு பொழந்துட்டோம், அதுக்கு பிராயச்சித்தமா ஒரு காப்பியை கொடுத்து அனுப்பி வைப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காப்பி எல்லாம் கொடுக்கிறாரு. மேடையில் நிக்கிற ரம்யாவை பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வினோத் கப்பு முக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. உண்மையாவே நமக்கும் அதாங்க ஆசை. வினோத் மாதிரி ஒரு நபருக்கு இந்த சீசனோட டைட்டில் வின்னர் பட்டம் போனா கூட பரவாயில்ல. மத்தபடி இந்த அன்பு கேங்ல இருக்கிற எவனுமே டாப் 2க்குள்ள போக கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். என்ன பொறுத்தவரை கேம் விளையாடுற பாரு போலாம், அதே மாதிரி என்டர்டெயின் பண்ற வினோத் போலாம். வேற யாருக்குமே அந்த தகுதி இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் ரம்யா பொறுத்தவரை காப்பியை குடிச்சிட்டு போட்டியாளர்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பாரு கமருதீன் நீங்க மைக் எடுத்து மாட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடறாரு. கார்டு கொடுக்க போறாங்க, ரோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, எதுவுமே நடக்கலையடா. ஆமாங்க, ஒரு சில இடங்கள்ல ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தினாரு. மத்தபடி ரோஸ்ட் எல்லாம் பெருசா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. உண்மையாவே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இன்னைக்கு வினோத் அமித் இந்த ரெண்டு பேரையும் தான் ரோஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். என்ன இருந்தாலும் இதோட விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா அமித்தை பொறுத்தவரை கேமராவை பார்த்து தன்னோட பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏமா அப்பாவை இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து ரோஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீ வருத்தப்படாத, அப்பா சின்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், அதனாலதான் அட்வைஸ் பண்ணாரு, மத்தபடி அப்பா ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போது நமக்கு இன்னுமே வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அந்த மனுஷனை பொறுத்தவரை மத்தவங்க மாதிரி எப்பவுமே கத்திட்டுலாம் இருக்க மாட்டாரு. அவர் பேச வேண்டிய கருத்தை ரொம்பவே சாஃப்டா தான் பேசுறாரு. நல்ல மனசுள்ள நல்ல மனுஷனும் கூட. எந்த தப்புமே பண்ணாம பாரு கமருதீன் கூட இருந்தாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை இந்த அளவு அசிங்கப்படுத்தி இருக்க வேண்டாம் விஜய் சேதுபதி அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. பாரு நம்ம ரெண்டு பேருமே கொஞ்சம் தனித்தனியா கேம் ஆடுவோம், இந்த ஒரு வாரம் அப்படி விளையாண்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல பாரு ஒண்ணுதான் சொல்றாங்க, வாரம் வாரம் ஒவ்வொரு மாதிரி விளையாட வேண்டாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேச வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோமா, கடைசியா வெளியே போற வரைக்கும் நமக்குள்ள பேச்சு வரதே வேண்டாம். இந்த வாரம் பேசுவோம், அடுத்த வாரம் பேச வேண்டாம், அந்த டீலிங்கே வேண்டாம், பேச வேண்டாம்னா மொத்தமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பேசவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்றாங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து யோசிச்சு சொல்றேன் அப்படிமே சொல்றாரு. பார்வை பொதுவாக லைட்டா கண் கலங்குற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. ஏமா நீ கண் கலங்கணுமோ அழுகணுமோ கதறி கதறி அழுணுமோ எல்லாத்தையும் அழுது முடிச்சிரு, கேமா ஆடு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காதல் கன்றாவெல்லாம் தேவையே கிடையாது. எப்படி வினோத்துக்கு டைட்டில் போனா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோமோ அதே மாதிரியே ஃபைனல் ஸ்டேஜ்ல வினோத் பாரு நின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆமாங்க, தப்பு பண்ணது பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேரும் தான். இந்த ரெண்டு பேர் ரோஸ்டுக்கு தகுதியானவங்க. ஆனா இவங்களை விட்டுட்டு அமித் வினோத் இந்த ரெண்டு பேரையும் விஜய் சேதுபதி டார்கெட் பண்ணிருக்க வேண்டாம். அதே நேரத்துல அரோரா சொல்றதுதான் நான் வந்து வீக்கெண்ட்ல பேசுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பாத்தீங்களா, அதை பார்க்கும்போது இன்னும் கேவலமா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.